நடிகர் சங்கம் தேர்தல் இந்த மாதிரி மீண்டும் நடக்கக்கூடாது. ஒரு தேர்தல் என்றால் போட்டி, பொறாமை, வெறுப்பு இது எதுவுமே இருக்கக்கூடாது. தன்னுடைய கருத்துக்கள் மட்டும்தான் சொல்ல வேண்டும். இந்த தேர்தலில் ஒருத்தர் பேசியிருக்கிறது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த தேர்தலில் ஒரே ஒரு நல்லது தான் நடந்திருக்கு. என்னுடைய பழைய நண்பர்கள் எல்லாத்தையும் நான் சந்திச்சிட்டேன். 2 அணிகளுக்கு என்னுடைய மனதார வாழ்த்துக்கள். ஏன்னா 2 இடத்துலையும் நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள் இருக்காங்க. மீண்டும் ஒரு வேண்டுகோள், நடிகர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நன்றி. பிகைன்வுட் ரசிகர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நல்ல ஒரு எலெக்ஷன் நடக்குது, நல்ல ஒரு அழகான ஒரு ஏற்பாடு பண்ணி எந்தவித ஒரு கச்சாமச்சான் இல்லாமல், அது நம்ம லாங்குவேஜ், கச்சாமச்சான் இல்லாமல் ஒரு நீட்டாக அழகாக நடந்துட்டுருக்கு. என்ன ஒரு ஏற்பாடுகள்லாம் அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு நடிகர்கள் வராங்க, ஓட்டு போடுறாங்க, எந்த ஒரு சலசலப்பு எதுவுமே இல்லை. நான் என்னுடைய சர்வீஸில் நடிகர் சங்கத்தில் இது மாதிரி ஒரு எலெக்ஷன் நடந்து நான் பார்த்ததில்லை. பெரிய ஒரு தமிழ்நாட்டு எலெக்ஷன் மாதிரி நடந்துட்டுருக்கு. பட் நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒத்துமை வேணும் நம்மளுக்குள்ளே. இப்படிலாம் பிரிஞ்சு போய் இதெல்லாம் அது சரிப்படாது. யார் ஜெயிச்சா என்ன? எம்பளம் எப்படி இருக்குது நம்ம நடிகர் சங்கத்து எம்பளம்? ஒரு தாய் ஒரு 2 கையை வச்சுருப்பாங்க, குழந்தைங்கள்லாம் கையை பிடிச்சிட்டு இருக்கோம். அதுதான் நடிகர் சங்கம். முன்ன எல்லாரும் இங்கே இருந்தோம், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு. அப்போது தென்னிந்திய நடிகர் சங்கம்னு இருந்தது. இப்போ நம்ம தமிழர்கள்லாம் இங்கே இருக்காங்க. அவங்கவுங்க ஸ்டேட்டில் போய் அவங்கவுங்க நடிகர் சங்கம் எல்லா சங்கத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சங்கம், தமிழ்நாட்டில் பாடுறா எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க சங்கத்தில், தமிழ்நாட்டில் பாடுறா அப்படி இருக்காங்க நடிகர்கள்லாம் அப்படின்ற அளவுக்கு மற்ற ஸ்டேட்டில் பேசுகிற அளவுக்கு நம்மக்கிட்ட ஒற்றுமை வளரணும். அதனால் இது ஒன்றும் இல்லை. ஒருத்தர் எந்த அணி ஜெயிச்சாலும் நம்ம அணி தான் அது. அதனால் அது தப்பு சொல்ல மாட்டேன். ஜெயிச்சவங்க மறுபடியும் ஒன்றா சேர்ந்துட்டு நம்ம என்ன செய்யலாம், நடிகர்களுக்கெல்லாம் நம்ம நடிகர் சங்கத்தை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று கூடி பேசி அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சால் நல்லாயிருக்கும். இது நம்ம இப்படியே அப்படின்னு பிரிஞ்சு போகாமல், எலெக்ஷன் நேரத்தில் இப்படி நடந்துருக்குது, அது எதனால் நடந்து அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ அது எப்படியோ அது நல்லதாகவே இருக்கட்டும். பட் இப்போ நான் என்ன சொல்கிறேன், என்னோடய அன்பு வேண்டுகோள், ரசிகர்களுடைய அன்பு வேண்டுகோளும் 2 அணியும் ஒற்றுமையாக இருக்கணும். யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, எல்லோரும் மனசுலேயும் ஒற்றுமையாக இருக்கணும் தான் இருக்குது. பட் ஈகோ போட்டு வாட்டி வடிச்சிக்கிட்டு இருக்குது, அதுதான் தவிர வேறு ஒன்றும் இல்லை. பட் அதெல்லாம் சரியாயிடும். கடவுள், நான் வணங்குற எல்லா தெய்வமும், சகல சக்திகளும், சகல தெய்வங்களும், சகல மகான்களும், சகல ரிஷிகளும், பஞ்சபூதங்களும், நவகிரகமும் சேர்ந்து இந்த 2 அணியை ஒன்றாக்கி ஒரு நடிகர் சங்கத்தில் எல்லாருக்கும் என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடத்தி தருவாங்க. நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க, இது நடக்கத்தான் போகுது. நன்றி. சங்கர் கணேஷ். இன்றைக்கி ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டே. இந்த நாளுக்காக ரொம்ப நாள் நாங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏற்கனவே ஒரு தடவை போஸ்ட்போன் ஆகி இப்போ திரும்ப இன்றைக்கி வந்திருக்கு. எப்படியும் இன்றைக்கி ஈவினிங் தெரிய போகுது. இன்றைக்கி ஈவினிங், அதாவது நைட் 9 o'clock விஷயம் வந்துடும். என்ன ஒரு மெயின் மேட்ரு அப்படின்னா, இதில் பார்த்திங்கனாக்கா போட்டி எந்த துறையிலையுமே போட்டி இருந்தால் தான் அது ஒரு உற்சாகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு போட்டி இருக்குது, அது ஒரு வரவேற்கத்தக்கது. ஸோ லெட்ஸ் சி. எந்த முறையும் இல்லாமல் இந்த முறை இந்த எலெக்ஷன் ரொம்ப பரபரப்பாக நடந்துகிட்ருக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். நான் இந்த தடவை என்டையர் மீடியாவே இங்கே அசம்பிள் ஆனது பாராட்டக்கூடிய இன்னொரு விஷயம். அது இல்லாமல் எல்லா நடிகர்களுமே இங்கே எலெக்ஷனில் ஓட்டு போடணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு இங்கே ஓட்டு போட்டுட்ருக்காங்க. இப்போது ஜெயிச்சு வரவங்க பழசெல்லாம் மறந்துட்டு ஒன்றா கூடி நல்ல முறையில் செயல்பட்டு சங்கத்தை மேலும் வளர்க்கணும். நடிகர் சங்கம் கடனில் இருந்தப்போ எல்லா நடிகர்களுமே போய் கலை நிகழ்ச்சி நடத்தி அந்த கடன் அடைச்சோம். அதே மாதிரி இனிமேல் ஒற்றுமையாக செயல்பட்டு நடிகர் சங்கத்தில் இருக்க சின்ன குறைகளை கூட கரெக்ட் பண்ணணும். குறைஞ்ச கட்டணத்தில் அவங்கள மெம்பர்ஷிப்பாக சேர்த்துக்கிட்டால் அதை இன்னும் பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கும். இன்னும் பல விஷயங்கள் நடிகர் சங்கத்தில் செய்யலாம். எல்லா நடிகர்களும் இனிமேல் ஒற்றுமையாக இருந்து செயல்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜெயிக்கிறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நன்றி. இல்லை, இந்த 2 அணிகளுக்குள்ளார நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. அவங்க இவங்களை பேசுனாங்க, இவங்க அவங்கள பேசுனாங்கன்னு. இவங்களுக்கு பேசுனதுக்கான காரணம் இருக்குது. அவங்க சொல்கிறதுக்கான காரணங்கள் எது இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நாள் தான்.
இன்றைக்கி சாயந்தரம் ரிசல்ட்டு தெரிஞ்ச உடனே எல்லோரும் ஒன்றாயிருவோம். அதனால் இந்த எலெக்ஷன் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் வந்து என்ன அப்படின்னா, இளைஞர்கள் அணி வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு, நாங்கள் இதை நடத்திட்டு போகிறோம் அப்படின்னா, என்னை பொறுத்தளவு இளைஞர்கள் கையில் கொடுத்துட்டு விலகிறது நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து. பாண்டவரணி தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம்னு இருக்குது, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம்னு இருக்குது. இதுவும் அந்த மாதிரி நடிகர் சங்கமாக அந்த மாதிரி ஆகிறது வந்து ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். ஏன்னா இல்லை, அவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் அவங்க தனியாக போயிட்டாங்க, இவங்க தனியாக போயிட்டாங்க, கொஞ்சம் குடும்பங்கள் எல்லாமே இங்கே இருந்துட்டாங்க. ஆனால் இது வந்து எதுக்காக நம்ம இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம்னு இருக்கிறதுனால நம்ம அதை மாற்ற முடியாமல் கொஞ்சம் தவிச்சிருக்காங்க. இப்போது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ரஜினி சாரும் சொல்லிட்டாரு. நாங்கள் சொல்லிகிட்டு இருந்த விஷயமும் அது. எல்லோரும் இப்போ இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் வேலை செய்கிறாங்க. அதனால் தமிழ் படத்தில் தமிழ்நாடு வேலை செய்கிறதுனால தமிழ் திரைப்பட நடிகர்கள் சங்கம்னு வர்றது தான் 100க்கு 200% சரியான விஷயமா. அதாவது புரட்சித் தலைவி அம்மா எல்லாருக்கும் பொதுவானவங்க. அதே மாதிரி நானும் பொதுவான ஆள். யாருக்கு போடணுமோ போட்டுட்டேன். வணக்கம். வணக்கம் மூர்த்தி சார். வணக்கம். என்ன அம்மா எலெக்ஷனுக்கு வந்தீங்களா? இல்லை மளிகை சாமான் அவங்க வந்து. ஓஹோ. ஏன் சார் இங்கே வந்த அப்புறம் எலெக்ஷன் வந்தீங்களான்னு கேட்குறீங்க? இல்லை சார், எனக்கு என்ன கேட்குறது இல்லை. யாருக்கு எப்படி இருக்குது நிலவரங்கள் அப்படிங்கிறது சொல்லலாம். நிலவரம் இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. கலவரம் இல்லை. கலவரம் அது வரைக்கும் சந்தோஷம். கேட்குதா? நாங்கள் பேசுறது கேட்குதா உங்களுக்கு? புரியுது. இந்த எலெக்ஷனில் ஏதாவது மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? எப்படி என்ன அது எப்படி போகுது? ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ஜனங்க மாற்றத்தை தான் எதிர்பார்ப்பாங்க. அதனால் ஏற்படலாம் இல்லை ஏற்படாமல் அப்படியே இருக்கலாம். சரி, எனக்கு காலையில் டிவி பார்த்ததுலேருந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஓட்டு போடுறேன்னு ஒரு நடிகை சொன்னாங்க. அது ஏன் இப்போ அப்படி என்ன? ஏன்னா அவர் வயசுக்கு வந்திருக்க மாட்டார் சார். இன்றைக்கி பிரச்சனை உண்டு பண்ணுறீங்க பொறுக்கு. எல்லாம் சந்தோஷமான நாள். ஒரு மாற்றத்துக்கான 2 பெரிய அணிகள் இணைந்து நடிகர் சங்கத்துக்கு நல்லது செய்யணும்னு வந்திருக்காங்க. நல்லது நடக்கும் என்று விரும்புகிறோம். நல்லது நடக்கணும். இதில் நான் முக்கியமாக பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அருமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள். ஃபஸ்ட் கிளாஸ். அது ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு நம்ம காவல்துறைக்கு நன்றி சொல்லணும். வெரி குட். ரொம்ப அருமையான சிறப்பாக ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எந்தவித ஒரு சிரமமும் இல்லாமல் அழகாக போய் ஓட்டு போட முடியுது. அதுதான் இந்த எலெக்ஷனுடைய சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். அந்த ரஜினி சார் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நடிகர் சங்கம், தமிழ்நாடு நடிகர் சங்கம் சொல்லி சொன்னாங்க இல்லைங்களா? அதை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? தென்னிந்திய நடிகர் சங்கம்னு இருக்கிறத தமிழ்நாடு நடிகர் சங்கம்னு மாற்றணும், இருக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு வரணும்னு சொல்லி அவர் கேட்டிருக்கிறாரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, கலைக்கு ஜாதி, மதம், ஏரியா இதெல்லாம் கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நாட்டில் ஆக்ட் பண்ணவங்க கூட வடக்க போய் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அங்கே ஆக்ட் பண்ணவங்க இங்கே வந்திருக்கிறாங்க. ஆதி காலத்தில் தெலுங்கு நடிகைகள் தான் இங்கே ஜாஸ்தி. அதனால் அந்த ஒரு இது தேவையா அப்படின்னு இல்லை, எனக்கு தோன்றது நான் சொல்கிறேன். தட் இஸ் வந்து மலையாள நடிகர்கள் சங்கம் தனியாக இருக்குது, தெலுங்கு நடிகர்கள் சங்கம் தனியாக இருக்குது, கன்னட நடிகர்கள் சங்கம் தனியாக இருக்கும்போது நம்ம தென்னிந்திய நடிகர் சங்கம் வைத்துக்கொண்டு நமக்குடைய தமிழ் அடையாளத்தை விட்டு கொண்டு போகிறோமா? ஜாதியும் மதமும் இல்லை. நடிகர்களுக்கு ஜாதியும் கிடையாது, மதம் கிடையாது, எந்தவித கொடியும் கிடையாது, கோஷமும் கிடையாது. ஆக தமிழ்நாடு மற்றவர்களெல்லாம் அவர்கள் மாநிலத்துக்கு சொந்தமாக நடிகர் சங்கம் வைத்திருக்கும் போது நாம் ஏன் தமிழ்நாடு நடிகர் சங்கம் வைக்கக்கூடாது? கண்டிப்பாக வைக்கலாம். ஆனால் ஒரு இது என்னென்னா, சவுத் இந்தியன் ஃபிலிம் ஆர்டிஸ்ட் அசோசியேஷனுங்கிறது ஒரு ஃபெடரல் பாடியாக இருக்கட்டும். அதில் அங்கங்களாக கர்நாடகா, தெலுங்கு, தமிழ், மலையாளம் இதெல்லாம் இருக்குது. எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட். ஆனால் ஈச் ஸ்டேட் ஹேஸ் இட்ஸ் ஓன் டியூட்டிஸ் டு பர்ஃபார்ம். நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். இந்த நடிகர் சங்கத்தில் வந்து கன்னடத்தை சேர்ந்த நடிகர்களும் இல்லை கன்னடத்தை பற்றியும் தெலுங்கு பற்றியும் மலையாளத்தை பற்றியும் எல்லாம் நம்ம நடிகர் சங்கத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? வரைக்கும் அவ்வளோ கரெக்டாக தெரியல. ஆக தமிழ்நாடு நடிகர் சங்கம் வரணும்னு எனக்கு ஆசை. நன்றி. தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பான ஒரு தேர்தல், ஜனநாயக முறைப்படி ஆரோக்கியமாக நடத்துகிற தேர்தல். மாலையிலே முடிவு தெரிந்துவிடும். எந்த அணி வந்தாலும் வருகின்ற அணிக்கு வாழ்த்துக்கள். இருக்கிற பிரச்சனைகளை வந்து மிக விரைவாக சிறந்த முறையிலே முடிவுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டு நாடக நடிகர்களுக்கும் திரைப்பட நடிகர்களுக்கும் திரையுலகிற்கும் நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். காலையிலே அருமை சகோதரர் ரஜினி அவர்கள் மிக அழகாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார். எப்போதுமே தன்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற தமிழர்களை, தமிழ் இனத்தை, தமிழ் நாட்டை என்றைக்குமே மறக்காதவர் ரஜினி அவர்கள். அந்த வகையில் இன்றைக்கும் தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தினார்.
தமிழ்நாடு நடிகர்கள் சங்கம் என்று வைக்க வேண்டும் என்று சொன்னார். இருந்தாலும் தென்னிந்திய நடிகர் சங்கம் என்பது ஒரு தொன்மை வாய்ந்த ஒரு அமைப்பு. இதிலிருந்து தான் பிரிந்து மற்ற மாநிலங்களுக்கு பிரிந்து சென்று அமைத்து கொண்டார்கள். ஆகவே அதை கலந்து பேசிதான் முடிவு செய்ய வேண்டும். எல்லோருக்குமே மொழிப்பற்று இனப்பற்று வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்தாரை வாழ வைக்கின்ற தமிழகம் என்று சொல்வார்கள். இது இன்றைக்கு நேற்றல்ல, பல ஆண்டுகளாக கலைத்துறையிலும் அரசியலிலும் அதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய மாண்பு சிறப்பு என்று நான் கருதுகிறேன். அதனால் இந்த தொன்மை வாய்ந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் என்பதை இன்னும் நாம் கலந்து பேசி அந்த கருத்தை ஒரு முடிவு செய்யலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. இருந்தாலும் ஒரு தமிழன் என்கின்ற முறையிலே அன்பு சகோதரர் ரஜினி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது. சுமூகமாக இந்த தேர்தல் முடியணும், நல்லபடியாக நல்ல ஆட்சி அமையணும். கார்டுக்கு நான் போகிறேன். நான் அந்த தேர்தலையே நிற்க வேண்டியவன். அந்த அளவுக்கு 25 வருஷம் சீனியர். கார்டு இருக்குது, 1க்கு 3 கார்டு இருக்குது, லைஃப் டைம் கார்டு இருக்குது. ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் அவர் அனுப்பலை. அதெல்லாம் இப்போ அதுக்கு காலையில் பேசிக்கிட்டு நம்ம முதல்ல போக விடுங்க, போயிட்டு வந்து ப்ளீஸ்.